கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நோய்களை குணமாக்கும் வல்லமை கொண்டவர். அவரிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது எந்த நோயானாலும் அவராலே நமக்கு சுகம் தர முடியும். இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு நாள் அவரிடத்திலே ஒரு கொன்னை வாயுடைய செவிடனை கொண்டு வந்தார்கள். அப்படியானால் அந்த மனிதனுக்கு பேசவும் முடியாது, காதினால் கேட்கவும் முடியாது. அவர்கள் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது இயேசு என்ன செய்தார் தெரியுமா? இயேசு அந்த மனிதனை தனியே அழைத்து கொண்டு போய் தன்னுடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து அநேக வியாதிகளை சுகமாக்கினதை நாம் பார்க்கிறோம். சில இடங்களில் அவருடைய வஸ்திரத்தை தொட்டவுடன் சுகம், இன்னும் சில இடங்களில் அவர் ஒரு வார்த்தை சொன்னவுடன் சுகம், இன்னும் சில இடங்களில் அவர் நேரே போய் கையை பிடித்து தூக்கிவிட்டவுடன் சுகம், சில இடங்களில் தூர எங்கேயோ இருந்துட்டு ஒரு வார்த்தை சொன்ன உடனே சுகம். இப்படியாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த மனிதனுக்கு பாருங்கள், இந்த மனிதனுக்கு அவனை தனியே அழைத்து கொண்டு போய் அவனுடைய காதுகளில் விரல்களை போட்டு அவனை உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். இப்படி சொன்ன உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டது, நாவின் கட்டு அவிழ்ந்து செவிகள் திறக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய தேவன். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வியாதி எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு தெரிந்தவர்களுடைய வியாதிகள் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு பரிபூர்ண சுகம் தர அவரால் முடியும். நாம் ஜெபிக்க மாட்டோம். என்ன செய்வோம்? எது டாக்டர் நன்றாக வியாதிகளை சுகமாக்குறவர், எந்த டாக்டர் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறார் என்று சொல்லி ஊராக அலைந்து மணிக்கணக்காய் காத்திருப்போம், கோடிக்கணக்காய் செலவு பண்ணுவோம். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே நமக்கு சுகம் கிடைக்கும் வரைக்கும் அனுதினமும் நாம் உட்கார்ந்து இருக்கிறது நமக்கு கடினமாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த நாட்களிலே நம்முடைய வியாதிகளுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து சுகமாக்க முடியவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து சுகம் வாங்க முடியவில்லை. ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்தில் உள்ளவர்களிலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் காணப்படுகிறது. நம்மை அழைத்த தேவன் அவர் நம்மளுக்கு சுகம் தர வல்லமையுள்ளவர் என்பதை நாம் விசுவாசித்து எந்த வியாதியானாலும் அனுதினமும் நீங்கள் நமக்கு சுகம் கிடைக்கும் வரைக்கும் அனுதினமும் ஜெபித்தீர்களானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு சுகம் உண்டாகும். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளின் சுகத்தையும் நமக்கு தந்தருளுவாராக, விசுவாசத்தையும் தந்தருளுவாராக. ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் இந்த கொன்னை வாயுடைய செவிடனை நீர் சுகமாக்குனீங்கப்பா. எங்களுடைய வியாதிகள் எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நாங்கள் அடைய முடியும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்களுக்கு இன்னும் தந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனிடத்தில் கேட்டு உங்கள் வல்லமையினாலே உங்கள் தழும்புகளாலே நாங்கள் சுகமடைய கிருபை செய்வீராக.
நன்றி பரிசுத்த ஆவியானவரே, அப்படியே நீர் செய்கிறபடியால் நன்றி. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.